என்னப்பா அதோ சட்டியில் எதுவும் ஊற்றிக்கிட்டு வந்துருக்க கப்பில், என்னது இது? இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சைடுக்கே போக மாட்டீங்க. அப்படி வந்துட்டு தமிழன் கண்டுபிடிச்ச ஒரு அமிர்தம் தான் இது. ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரும். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. இது ஒரு இந்த யாரான ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, மில்கிங் தமிழன்ஸ். நம்ம தமிழனோட ஒரு மிகப்பெரிய அமிர்த பொருளை பற்றி சொல்ல போகிறேன். மிளகு குடிநீர், ஆன்டிபயோட்டிக். அப்படி பண்டைய காலத்தில் தமிழனால கொண்டாடப்பட்ட மருந்தது. தமிழன் கலாச்சாரம், தமிழன் கொடுத்த உலகிற்கு அற்புத மருந்து தான் மிளகு. மிளகு, திப்பிலி, பரோட்டா, பிரியாணி அப்படின்னு பேஸ் வயசுல இந்த மக்கள் நம்புறாங்கல்ல. தமிழர்கள் அப்படின்னு சொன்னா வந்து அது ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் ஆயிருக்கு. அதனால அதை நம்புறாங்க. அதனால அதை மில்கிங் ப்ராசஸை வந்து இது மாதிரி பல பேர் உலகத்துல இருக்காங்க. அதை மில்கிங் பண்ணி கலாச்சாரம்னு ஒண்ணு நம்ம போட்டாலே நம்ம இப்போ மாசுல அப்படின்ற ஒரு செல்ஃப் ஒரு மூமெண்ட் வந்து ஆமா அப்ப சொல்றதான் உண்மைன்னு சொல்லியும் நம்ம நம்புற மாதிரி ஆயிடுது. இது மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த இஷ்யூஸ் தான். இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து இந்த கிரிஞ்ச் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஹெல்த் மட்டும். ஆமா, குறிப்பிட வந்து மெயினா ஹெல்த்தை தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே கிரிஞ்சு தான், அது வேற விஷயம். அதுல வந்து முக்கியமா மிகவும் ஆபத்தானவர்கள், இந்த சமூகத்துக்கு வந்து மிக மிக ஆபத்தானவர்கள் வந்து இந்த ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் சொல்லுவேன். ஆமா, இப்ப டான்ஸ் ஆடி போடுறதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசா சொசைட்டி இம்பாக்ட் இல்லை, அதெல்லாம் ஓகே ஜாலியா பண்ணிட்டு போகலாம். பட் ஹெல்த்துன்னு வரும்போது அதோட தாக்கம் வந்துட்டு நம்ம சொசைட்டியா நிறைய பேருக்கு அது போய் சேருது. எல்லாரும் அதை பிளைண்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இது வந்து இப்போ நிறைய ஸ்டடீஸே வந்து இதை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் ஆர்டிக்கல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இவனுக்கு அலப்பறை வந்து டூ மச்சாக போயிட்டு இருக்குது. உனக்கு நீ ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குற அப்படின்னா, ஹெல்த் டிப்ஸோ இல்லை சயின்டிஃபிக்காக நீ ஏதோ சொல்கிற, இல்லை மெடிக்கல் டேர்ம்ஸில் ஏதாவது சொல்கிற, ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன்னா உனக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனாக இருக்கணும். எதுவுமே இல்லாமல் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒன்று அப்படியே இல்லைனாலும் பேசும்போது நம்ம கிட்டேயோ இன்டர்நெட் இருக்கு. ஒரு ரிசர்ச் ஒன்று பேசிக்கா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம மக்கள் கிட்ட கரெக்டா தான் பேசுறோமான்னு ஒன்று பண்ணிட்டு பேசினா என்ன, அது கூட அந்த பொறுப்பு கூட கிடையாது நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டலாம். அதுதான் மெயின். இதெல்லாம் எவன் கேட்க போறான் அப்படின்னு ஒரு திமிருத்தனம் தானே இதெல்லாம். பெரும்பாலும் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த டயர் 1 சிட்டிஸ்ல இருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி கிரிஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் பார்த்தா தட்டி விட்டுருவாங்க. அவங்க பாக்குறது வேற கிரிஞ்சா இருக்கும், அது ஒரு விஷயம். இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், டான்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், டிராவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி பார்த்து சுத்திட்டு இருப்பாங்க, அது ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி டயர் 2 சிட்டிஸ்ல மதுரை, திருப்பூர், தஞ்சாவூர் அந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸ்ல எல்லாம் ஏதாவது ஒண்ணு வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டியது. ஒரு 30,000-40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டா போதும், என்ன சொன்னாலும் வந்து கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து ஒண்ணு பார்த்த ஞாபகம் இருக்கா? ஏதோ வெத்தலையோ எதையோ இவரேதான் இருந்தாலும் வந்துட்டு அது தெரியும், அதுக்கு வரும். இது வந்துட்டு வெத்தலையோ எதையோ வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை குடிச்சா ஒரு லைன் ஒண்ணு, லிவர் டாக்ஸிசிட்டி, டீடாக்ஸ் ஆயிடும். டீடாக்ஸ் ஆயிடும், லிவரை கிளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் இத்தனைக்கு எந்த மாதிரிலாம் பாத்திருக்கேன்னா, நீங்க சரக்கு அடிச்சாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் இதை குடிச்சீங்கன்னா லிவர் அம்மா சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டயர் 1 எல்லாம் கிடையாது. லிவர் டீடாக்ஸ் எல்லாம் வந்து இத்தனைக்கு படிச்சவங்களுமே இதை நம்புறாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வேணா டவுட்டா இருந்துச்சுன்னா நம்ம லிவர் டாக்டர் எழுதின அந்த ட்விட்டர்ல லிவர் டாக்டர் இருக்காருல்ல, அவர் எழுதின போஸ்ட் எல்லாம் போய் பாருங்க. லிவர் டீடாக்ஸ்ன்றதே வந்து ஒரு ஃபேக்கான டேர்ம், அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. லிவர் வந்து நீங்க டீடாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. லிவர் தான் டீடாக்ஸ், அதுதான் டீடாக்ஸ் பண்றது. அது எங்கடா அதை போய் எப்படி டீடாக்ஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து சுத்த ஃபேக்கு. அதெல்லாம் அதை வந்து சொல்றவங்களும் வந்து சும்மா அடிச்சு விடுறது தான். ஏதாவது இன்டர்நெட்ல பாத்துக்கிட்டு இதை சாப்பிட்டா லிவர் டீடாக்ஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா, அவனுக்கு வந்து இது எல்லாமே எனக்கு வந்து ஃபாரின்ல ஆரம்பிக்கிறது தான். இது எல்லாமே நம்ம ஏதோ இப்ப நீ பாத்தீங்கன்னா இங்கேயே நமக்கு எத்தனை இடத்துல மஞ்சப்பொடி சப்ளிமெண்ட் கிடைக்குது, குர்குமா சப்ளிமெண்ட்னு மாத்திரை போட்டுக்கிறானுங்க இந்த ஊர்ல. கேட்டா வெளிநாட்டுக்காரனே பண்றான், உங்களுக்கு என்ன கரெக்ட் தான், அவனும் லூசா இருந்தா அதுக்குன்னு எல்லாரும் லூசா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. அது இதை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. மஞ்சள் சப்ளிமெண்ட்ன்றது வந்து அது தனி டாபிக், அதுக்குள்ள நாங்க இப்ப டீப்பா போக விரும்பல. பட் இது மாதிரி தான் வந்து நிறைய அந்த லிவர் டீடாக்ஸா இருக்கட்டும், அப்புறம்
சில இதெல்லாம் வந்து நெய்ய காப்பில போட்டு காலையில குடிக்கிறது. ஆமா, அது என்ன காஃபி இதெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் பத்தி இருக்கு. இது எதுலயுமே கணக்குல சேராம சில பேர்லாம் இருக்கானுங்க இந்த ஊர் சைடு. மெயினா வந்து நான் இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து எங்க ஊர் சைடு தான் பாக்குறேன். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த கிராமத்துல எல்லாம் யாராவது ஒருத்தர் வைத்தியர்னு இருப்பார்ல, அதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஆயுர்வேதா சித்தா டாபிக்ல வருமானு எனக்கு தெரியல. இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு ஏதோ பண்றாங்க. ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன்டா, கிட்னி ஸ்டோன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வயிற்ற நீவி வெளியே நீவி ஏதோ இப்படி கையில எடுக்கிற, கையில கல்லு வருது. இதெல்லாம் என்னடா மேஜிக் கேட்டுறீங்க? கும்ப மேலால பாத்தேன், ஒரு அம்மாவை படுக்க விட்டு சாரிய நூத்தி அந்த பாபா வந்துட்டு போயிட்டு உரியறான், தப்பு இல்ல, கிட்னி ஸ்டோன் எடுக்கிறேன்னு. இது மாதிரி எப்படா கிட்னி ஸ்டோன்ன்றது, அது லைக் அது என்ன கிறிஸ்டல் நான் மறந்துட்டேன். இந்த சோடியம் கார்பனேட்டா இல்ல பைகார்பனேட் ஏதோ ஒரு கெமிக்கல், நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து அது வரும், பைல் சால்ஸ் இதெல்லாம் கலந்து அங்க போய் அக்யூமுலேட் ஆயிடும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்கு வந்து நாங்க டாக்டர்ஸும் கிடையாது. இது வந்து இப்ப நாங்க பயாலஜிஸ்ட் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வந்து உங்களுக்கு வந்து மிஞ்சி போன என்ன பண்ணலாம்னா, இதை படிச்சுட்டு இதை இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வேணா சொல்லலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்படி பாருங்கன்னு நாங்க சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது, எங்களுக்கு தெரியவும் தெரியாது. நாங்க வந்து இன்டர்நெட்ல படிச்சுட்டு பார்த்தாலுமே, அது படிச்சுட்டு சொன்னாலுமே அது பெருசா கரெக்டா இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் அதுக்குதான் ஒருத்தவங்க வந்து 5 வருஷம் பேச்சுலர்ஸ், அப்புறம் முட்டி மோதி வந்து மாஸ்டர்ஸ், எம்எஸ், ஸ்பெஷலைசேஷன் இதெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அது போக பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம கேட்கணுமே தவிர, முந்தானத்து வந்து இந்த 40,000 ஃபாலோவர்ஸ் வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து யாரோ சொல்றாங்கிறதுக்காக நீங்க அதை நம்பி எதுவும் போகாதீங்க. அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஏன் நம்பிக்கை வருது? இப்போ இப்படி ஒருத்தர் இருக்காரு, இப்படி கல் எடுக்கிறாரு, உள்ள இருக்க கல்ல வெளியே நோண்டி எடுக்கிறாரு அப்படின்றத நம்பி போறாங்களே, அது எப்படி அந்த நம்பிக்கை வருது நீங்க நினைக்கிற? தெரியல, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இதுனா ஏதோ பயம், கெமிக்கல்ல சாப்பிட்றோன்ற ஒரு பயம். டாக்டர்கிட்ட போனா ஊசி கெமிக்கல்னா அது ஒரு பயம் ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம இந்த இலையும் தலையும் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிட்டாலே நமக்கு சரியாயிடும் அப்படின்னு ஒரு பிளசிபோ எஃபெக்ட் மாதிரிதான் எனக்கு தோணுது. லைக் பயம் தானே, நீ வெளில நீக்க ஐயோ டாக்டர்கிட்ட போனா இதாயிடும் அதாயிடும், ஒண்ணு செலவு, இன்னொன்னு இங்க போயிட்டா நம்ம பாரம்பரியத்தோடய முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் தோணுது எனக்கு. வேற என்ன இருக்கு? அதான் நீ சொன்ன மாதிரி நம்பிக்கை தான். சயின்ஸ் வந்து நம்பிக்கையை பார்த்துருக்கல, அது ஃபேக்ட். பட் நம்ம ஊர்ல நடக்கிறது என்னன்னா நம்பிக்கை. இது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இருக்கு, கிராமத்துல பண்றாங்க, இயற்கையோட ஒன்னா பண்றாங்க, அதனால வந்து இது கரெக்டா தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அது வந்து நம்ம எப்படி டைரக்டா அது சொல்றதுன்னு எனக்கு தெரியல. படிச்சு எக்ஸ்போசர் தான் வேணும் எனக்கு தெரிஞ்சு. நீ படிச்சு நிறைய எக்ஸ்போஸ் ஆகி இதெல்லாம் வேஸ்ட்ன்னு புரிஞ்சாதானே இதை விட்டு வெளில வர முடியும். இல்லைன்னா வேஸ்ட். நீ இப்போ குழந்தைக்கே கூட திடீர்னு அழுதுகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோயேன், இன்டெஸ்டைன் ஏதோ சுத்திக்கிச்சுன்னு சொல்லிட்டு அதை குப்புறக்க போட்டு ஏதோ இது பண்ணி அதை ஏதோ குலுக்கி அதை ஏதோ பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஏதோ ஒரு பாரம்பரிய மெத்தட். அந்த மெத்தட் வந்து அது கூட ஒரு லாஜிக்கலி ஓகே ப்ரோ. இப்ப இந்த கிட்னி ஸ்டோனை வெளியே எடுக்கிறதெல்லாம், இப்ப குடல் வந்து நகர்ந்துருச்சு அதனால டிசென்ட்ரி ஆகுதுன்னா, சில எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா தட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ வெளியே நீவி குடல் அந்த அது ரிஸ்க் தானே. நம்ம அது ஓகே, அது ஒரு ரிஸ்க். அந்த காலத்துல அப்படி பண்ணாங்க, அப்படி அது ஒர்க்கும் ஆயிருக்கு. பெருசா அதனால வந்து பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. அது ஓகே தான், நீங்க வெறும் வயிற்ற நீவி தான் விடுறாங்களே தவிர ஒருவேளை அதை களைஞ்சிருந்தா திரும்ப நேரா போய் ஒட்டுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஓகேன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இந்த மாதிரி விஷயம், அப்புறம் இந்த கண்ணு தெரியலன்னா இந்த லைக் கண்ணு இந்த மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா அதெல்லாம் இருக்கிறவங்க, நான் ஏதோ ரீசெண்டா பார்த்தேன், ஏதோ மாவை இங்க சுத்தி விட்டு சூடா எதையோ இங்க அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டா அந்த மாதிரி பண்ணா கண்ணு தெரியறது வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. கண்ணு அது என்ன பிரச்சனைனா, நம்ம கேமரால இருக்க லென்ஸ் மாதிரி தான் அந்த லென்ஸோட லைக் கரெக்டா அந்த லென்ஸ் வந்து ஷேப் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைட் போய் கரெக்டா ஃபோக்கஸ் ஆக வேண்டிய இடத்துல ஃபோக்கஸ் ஆகாது, அதனால பிளரா தெரியும். அது அந்த லென்த் பொறுத்து ஒன்னா பக்கத்துல இருக்கிறது தெரியாது, இல்ல பின்னாடி இருக்கிறது தெரியாது, அவ்வளவுதான் கான்செப்ட். ஆபரேஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லென்ஸை மாத்தி விடுவாங்க.
கரெக்டான இதுக்கு வரும். இல்லைன்னா வந்து கண்ணாடியில வந்து அந்த லென்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ உங்க கண்ணுக்கு வந்து கரெக்டா அந்த கண்ணு லைட் வந்து போய் விழுக வேண்டிய இடத்துல விழுகும். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுல நீங்க எண்ணெய்க்குள்ள முழிச்சா அது எப்படி அந்த கண்ணுக்குள்ள போய் அந்த அந்த எலாஸ்டிசிட்டியோ இல்ல லென்ஸ் தெரியாதுன்றவாங்க. அந்த எலாஸ்டிசிட்டி மாறும். அது ப்ரோ இதெல்லாம் மெடிக்கல் சைடு இதெல்லாம் ஓகே. அது நம்ம ஆயுர்வேதா சித்தா இந்த மாதிரி நிறைய பேர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, இது இல்லாம டெய்லி லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கே எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கானுங்க. இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, இப்படி லைக் இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்காதீங்க, அந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. லைக் நியூட்ரிஷனல் ஐடியாஸ் கொடுக்கறதுக்கே எத்தனை பேர் இருக்கானுங்க. கரெக்ட். அவெல்லாம் யாரு? ஜிம்முக்கு போறவங்க. சும்மா ஜிம்முக்கு போய் நல்லா பாடி ஏற்றிக்கிட்டு அவங்க வந்துட்டு டாக்டர் நியூட்ரிஷனிஸ்ட் லெவலுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மில்லியன்ஸ் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களே அப்படிதான் இருக்காங்க. எனக்கு அதுவும் புரியவே இல்லை. இப்போ நீங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிடலாம், அதுக்கு ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து படிச்சுட்டு வந்தா நீங்க சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது, அது வேற. பட் இப்போ இந்த பாடி பில்டிங் பண்றவங்க அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? நீ மாடு மாதிரி பாடி பில்டிங் பண்ணிட்டேன்னா உனக்கு குவாலிஃபைட் ஆயிருவே. என்ன எல்லாத்துக்கும் வந்து இதை சாப்பிடுங்க, அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட சொல்றது. எதை எடுத்தாலும் ப்ரோட்டீன் இருக்குன்றான், அதை தின்னுங்கிறான், இதை தின்னுங்கிறான், அதுல ப்ரோட்டீன் இருக்கு, இதுல ப்ரோட்டீன் இருக்கு. ப்ரோட்டீனே ஓவர் ரேட்டடோன்னு சொல்லி நம்மளே யோசிக்க. நம்ம பாடி வந்து இந்தியன்ஸ்க்கான பாடி, குறிப்பா வந்து சவுத் இந்தியன்ஸ்க்கான ஜெனட்டிக்ஸே வந்து லீன் மாஸ் தான். நீ வந்து அவ்வளவு பல்கா ஆகிறேன் அப்படின்னா வந்து அது நம்ம ஜெனட்டிக்ஸ்லயே கிடையாது, கம்ப்ளீட்லி ஆர்டிபிஷியல் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபாரினர்ஸ்னா அவன் 6 அடி இருப்பான் ஒருத்தனும். அவன் நீங்க நல்லா பாருங்க, அவங்க டிஷ்லாம் வந்து வெறும் பிரெட் தான் இருக்கும், பன்னு தான் இருக்கும். ஆனா ஆள் பார்க்க இப்படி இருப்பான், 90 கிலோ இருப்பான். அதுவும் ஃபேட் இருக்காது, மசில்ஸா இருக்கும். ஒர்க் அவுட்டே பெருசாவும் பண்ண மாட்டான். அவனோட பாடி பாடி அப்படி. ஆனா இந்த பாடி பில்டிங் கான்செப்ட்லாம் இவங்க கொண்டு வந்தது. நம்ம ஊர்லயும் ரெஸ்லிங் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட லீன் மாஸ் தான் நம்மளோட இது. இப்போ அதுக்கு தேவையான புரோட்டீன் எவ்வளவோ அதுக்கு வந்து சொல்லலாம். புரோட்டீன் வந்து முக்கியம் தான், இல்லைன்னா சொல்லல. பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் கிட்ட இருக்கணும் கரெக்டா. இப்ப 60 கிலோனா 60 கிலோ வெயிட்னா 60 கிராம் புரோட்டீன் டெய்லி இன்டேக்ல இருக்கணும். அது உன்னோட டெய்லி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தேவையே தவிர நீ இதுலலாம் இவ்வளவு புரோட்டீன் இருக்கு, இவ்வளவு புரோட்டீனை நீ சாப்பிடணும், அது இந்த கிரியாட்டின் இருக்கு, அது இருக்கு, கிரியாட்டின் அதெல்லாம் சயின்டிபிக்கா ஒரு ரீசன் இருக்குன்னு வச்சுக்கேன். ஓகேடா, பட் எல்லாரும் ஜிம் பாடி இல்லையே. நான் ரெகுலர் டேக்கு எனக்கு எதுக்கு அவ்வளோ. அதுவும் கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா, இத்தனை வருஷமா வந்து நம்ம பாடியில வந்து அதெல்லாம் இப்போ நம்ம அந்த காலத்து டிஷ் எல்லாம் என்ன சாப்பிட்டுருப்பாங்கன்ற ராகி கேப்ப அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் புரோட்டீன் இருந்திருக்கும். பட் இவங்க ஒரு 60 கிலோனா ஒரு நாளைக்கு அவங்க 60 கிலோ புரோட்டீன் இன்டேக் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. 60 கிராம் சாரி இருந்திருக்குமா அதான் தெரியலன்றேன். எனக்கு எவ்வளவு சாப்பிட்டுருப்பாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு மீல்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த காலத்துல எவ்வளவு சாப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்க, WHO ரெக்கமெண்டட்னு ஒன்று இருக்கு, சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இவ்வளவு புரோட்டீன் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு, அது அளவுக்கு சாப்பிட்டு போனா போதும். பட் ஆனா மக்களை பயமுறுத்துறாங்க, நீ இவ்வளவு நாளா சாப்பிட்டதெல்லாம் வந்து அப்படி, நீ இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு பக்கம் இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ப்ளூபெர்ரி இட்லி அவனுக்கு ஒரு பக்கம் அதை சாப்பிட்டா இது வந்து அது ஒரு காலத்துல ட்ரெண்ட் ஆச்சுல, நம்ம கூட வீடியோ போட்டிருப்போம். இன்னொன்னு இந்த ஃபுட் கல்ச்சரே வந்து கேவலமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த 4-5 வருஷத்துல நம்ம ஃபாரின் வந்து என்ன ஒரு 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துல நம்ம போன்ல இருந்து பாக்குறது ஒரு 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 ஃபேஸ். திரும்ப லீவுக்கெல்லாம் ஊருக்கு போகும்போது இது என்னடா இப்படி இருக்கீங்க, ஒரு தள்ளு வண்டி கடைடா, அதுல பக்கோடா போட்டுக்கிட்டு இருக்கான், அங்க வந்து ஒருத்தர் வீலாகிங் பண்ணிட்டு இருக்கான், கைஸ் இங்க வந்து பக்கோடா சாப்பிட்றான் கைஸ், இந்த வந்து ரொம்ப காரமா இருக்கு கைஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம். இது வந்து இந்த பக்கோடா கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேளை அவனுக்கு வந்து வியாபாரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அவனா உள்ளூருக்குள்ள லோக்கல் இன்ஃபுளுசர்ஸ் சுத்திட்டு இருப்பாங்க. இர்ஃபான் வியூஸ் மாதிரி பெரிய இன்ஃபுளுசர்ஸ் தான் கிடையாது, லோக்கல் இன்ஃபுளுசர்ஸ். அவனை கூப்பிடுறது, அவனுக்கு வந்து 15,000-30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, ஆனா ஃபுல்லா லோக்கல் சப்ஸ்கிரைபர்ஸ். அவனை கூப்பிட்டு வந்து ஒரு வீடியோ போடுங்க தம்பி, 5,000 ரூபாய் பேமெண்ட். நீங்க இப்படி காசு சம்பாதிக்கிறதுக்காக மக்களோட ஹெல்த்ல ஏன் விளையாடுறீங்க? அதுதான் என் கேள்வி. வேற நல்ல தொழிலாம் ஏதாவது இருக்கு, நோகாம ஓசிலேயே சோறுதிங்கணும், அதுல வச்சே வந்து ஒரு மக்களை ஏமாத்தணும், அவங்க ஹெல்த்தையும் நாசம் பண்ணணும், அதை வச்சு நீ ஒரு வாழ்க்கை வாழணும்னா எதுக்கு இந்த வாழ்க்கை?
ஒழுங்கா படிச்சிருந்தேன் எல்லாமே ப்ரோ. நம்ம ஊர்ல இருக்கிற இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சு சென்னையில இல்ல எல்லா ஊர்லயும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபுட். நைட்டு ஃபுல்லா ஓப்பன் பிரியாணி ஸ்டால்ஸ் இதெல்லாம் போய் இவனுங்க சூப்பரா ரிவ்யூ பண்றேன்ற பேர்ல வாங்கி வீடியோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இது நல்லா இருக்கு இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுரும். அதை பார்த்து எத்தனையோ பேர் அங்க கிடைக்கும். அந்த அதெல்லாம் வந்து ஓகே ஓரளவுக்கு இருக்கும். இந்த பெரிய பெரிய கடை ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஓகே. நார்மலா ஒரு சிக்கன் வறுவல் சிக்கன் இது அது இந்த கடையில நல்லா இருக்கும்னு 400 கிலோமீட்டர் தள்ளி போயெல்லாம் தின்னுட்டு இருக்காங்க. ஹைவேல இந்த எங்கேயோ ஒரு கிராமத்துக்குள்ள இந்த குடிசை வீட்டுலதாங்க இந்த கடை இருக்கு அப்படிமா. ஏன்டா நான் ஏன்டா அப்படி போகணும்னு எனக்கு தோணுது. ஆனா அங்க போய் திங்கிறாங்க தேடி பிடிச்சு போய் திங்கிறாங்க. ஆமா ஹெல்த்தை வச்சு விளையாடுறாங்க. ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேர்லயே இருக்கு. அவங்க வந்துட்டு கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஃபேக்டரே எவனுக்குமே இல்லையா? இத்தனைக்கு நம்ம பார்த்தோம் கவர்மெண்ட்டுமே வந்து ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கு. இந்த மாதிரி ஹெல்த்தை பத்தி பேசுறவனா இருக்கட்டும் இல்லைன்னா நியூட்ரிஷன் பத்தி இதை பத்தி பேசுறவங்க எல்லாருமே அவங்க குவாலிஃபிகேஷனை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இருக்கு. ஆமா ஆனா யார் போடுறாங்க ஒண்ணு. இன்னொன்னு நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பேசிக்கா ஏதோ டிகிரியை படிச்சுட்டு கூட போட சான்ஸ் இருக்கு. ரெஸ்பான்சிபிளா யாரும் வீடியோ போடணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா இப்ப நியூட்ரிஷன்ல நானும் தான் ஆன்லைன்ல கோர்சரால ஒரு கோர்ஸ் பண்ண முடியும். கரெக்ட் தான். கோர்சரால வந்து ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் பண்ணி ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு நானும் நியூட்ரிஷன் பண்ண முடியுமா நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நானும் தான் ஒரு 4 பேருக்கு கூப்பிட்டு ஏதாவது சொல்றேன். இதுக்கு மேல ஒரு குரூப் இருக்கானுங்க ப்ரோ. அது பேர் இந்த வெல்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவனு அதுக்கு மேல இயற்கை அப்படியா? ஓகே ஓகே. இயற்கையோட ஒன்றி வாழுங்கள் காற்று அப்படியே பிரீஸ் அடிக்குது அப்படின்ற மாதிரி இந்த வெல்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அது ஏன் பரவாயில்ல தானே? நீ போய் இயற்கையோட இருன்னு சொல்றதுல என்ன தப்பு? பட் அது தப்பு இல்ல நான் சொல்றேன். அது ஒரு குரூப். பட் இது எப்ப தெரியுமா தப்பாகும்? இப்போ உனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, மாத்திரை போடாதீங்க இது போடாதீங்க, போய் இந்த மாதிரி போய் மெடிடேட் பண்ணிட்டு வாங்க டயபெட்டிஸ் குறைஞ்சிரும்னு சொல்றாங்க பாரு. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். வெல்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் இல்ல, இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, ப்ரொமோட் பண்றாங்கல்ல, ஹாஸ்பிட்டல்லாம் போய் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த சுகர் டயபெட்டிஸா இருக்கட்டும் இல்ல கேன்சருக்கே வந்து சில பேர் இங்க எல்லாம் வந்து குணப்படுத்திடுறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை டிலே படுத்துறாங்க. இப்போ கேன்சர்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அதை ட்ரீட் பண்றோமோ, முன்னாடியே ட்ரீட் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நல்லது. பட் இந்த கிறுக்கணுனால என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இங்க வேணாம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க 1 மாசம் 2 மாசம் ட்ரை பண்ணுவாங்க. அது எப்படியும் வேலை செய்யாது. நான் பெட் கட்டி சொல்றேன். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இந்த உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த குடிசை வீட்டுக்குள்ள உட்காந்து பண்றது, அவனுக்கு கேன்சர்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லு. நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண வேணாம், அவனை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண சொல்லு. கேன்சர்னா என்ன, அது மாலிகுலர் மெக்கானிசம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போதும், எனக்கு நம்பிக்கை வந்துடும். அது கூட தெரியாது. கேன்சர்னா என்னன்னே தெரியாம கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கொடூரமான ஒரு விஷயம். இதுல வேற கேன்சர் செல்ஸை நம்ம செல்ஸே வந்துட்டு சாப்பிட்டுரும், நீ ஃபாஸ்டிங் இருந்தேன்னாங்கிற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல்ல ஒரு லைனை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறது ப்ரோ. குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இன் கேன்சர்ன்றது ஒரு தனி டாபிக் தான். பட் அதுக்கும் இவனுக்கு சொல்றதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது வேற. அது உங்களுக்கு புரியாதுன்னா விட்டுங்கடா. அதுதானே படிச்சவங்க இருக்காங்க. நீங்க ஏன்டா அந்த கர்மத்தை எல்லாம் படிச்சுக்கிட்டு எதையோ வளரிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை ஆன்காலஜிஸ்ட், எத்தனை பேர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு, எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் டெய்லி சர்ஜரி பண்றாங்க. யோசிச்சு பாரு. லைக் நீ வந்துட்டு நீ கஷ்டப்பட்டு ஒரு உயிரை காப்பாத்திட்டு வர ஒரு சர்ஜனா, நீ போய் இப்போ பிரெஸ்ட் கேன்சரோ இல்லை வேற ஏதோ கோலான் கேன்சரோ ஃபுல்லாக சர்ஜரி பண்ணி அவங்க இந்த கேன்சரை வெளில எடுத்துட்டு வர, வீட்டுக்கு வரையோ இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்துட்டு என்ன இது சாப்பிட்டா கேன்சர் போயிடுவாங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்குலாம் எவ்வளோ காண்டா இருக்கும். நம்மளாச்சும் ஸ்ட்ரெயிட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பேஷண்ட்ஸோடலாம். அவங்க டெய்லி காப்பாத்திட்டு வராங்க அத்தனை பேரை. அவங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கும். டேய் யாரா நீ? அப்படிதான் நம்ம லிவர் டாக்டர் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் எப்படிதான் நிம்மதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா நமக்கு வர பேஷண்ட்லோட அவ்வளோ இருக்கு, அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸே நம்ம தாங்குவோம். இதெல்லாம் எவன் பார்த்துக்கிட்டு இருப்பான், டைம் இல்லைன்ட்டு விடுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் வெட்டியா இருக்குவோம். இல்லையே சில டாக்டர்ஸ் எல்லாம் மாசா ரீல்ஸ் போட்டு அதுவும் இப்போ வந்து இப்போ நிறைய டாக்டர்ஸுமே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆயிட்டாங்க. அட்லீஸ்ட்
அவங்களாவது ஃபாலோ பண்ணிருங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்க ஓகே நீங்க வந்து சோசியல் மீடியால வந்து நம்ப போறீங்க, அதுல வர ரீல்ஸ் எல்லாம் தான் நம்ப போறீங்க, அதுல இருக்கிறதா மெடிக்கல் டிப்ஸ் எல்லாம் கேட்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் அது டாக்டர் கிட்ட இருந்து கேளுங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, சோசியல் மீடியால அந்த டாக்டர்ஸ் இருக்கானுங்கல்ல, அதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். யாரு எம்பிபிஎஸ் டாக்டர், யாரு டுபாக்கூர் டாக்டர். சில பேர் வந்து வேற ஏதாவது கருமத்தையாவது படிச்சுட்டு டாக்டர்னு சுத்திட்டு இருப்பாங்க. ஃபீல்ட்ல இருக்கவங்கள சொல்றேன். எம்பிபிஎஸ் படிச்சவங்க ஓகே டாக்டர், அவங்க நம்பலாம். ஆனா வேற ஏதாவது ஒரு கருமத்தை படிச்சுட்டு வந்து டாக்டர்னு சுத்திட்டு இருக்கவங்கள நம்பிடுறாங்க. அவங்கலாம் ஒன்னா நம்பர் டுபாக்கூர். இப்போ இந்த காமெடியா ரொம்ப கோமாளித்தனமா ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கூட எனக்கு இப்போ ஓகேன்ற மாதிரி தோணுது. இப்ப ஏதாவது பப்ளிக்ல டான்ஸ் ஆடுறது, லூஸ் தனமா பண்றதெல்லாம் கூட, இந்த பாட்டில் தண்ணி ஊத்தி பூன் துப்பிட்டு நடந்து போனேன் அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு எப்படி பண்றது கூட எனக்கு இதையாவது பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு இருக்கு. இந்த எனக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு கண்ட கருமத்தை உட்காந்து ஃபேக்ட் சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவனுக்கு சாப்பிட்டு உனக்கு அதை பத்தி என்ன தெரியும்? நீ இன்டர்நெட்ல 4 லைனை பத்தி படிச்சுட்டு சொல்ற, பட் அப்படி படிச்சு சொல்றியான்னு கூட எனக்கு தெரியல, சும்மா அடிச்சு விடுறியான்னு தெரியாது. யாருக்கு கேட்க போறா? அப்படி ஏதாவது ஓர கமெண்ட் வந்துச்சுன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறானுங்க. அப்படியும் ஒண்ணு இருக்கு. இந்த நம்மால் கூட ஒருத்தர் இப்போ இந்த தமிழன் அப்படின்னு அதுல வந்து இந்த டார்கெட்டட் தெரப்பி, அது வந்து இந்த ப்ரிசைஸ் தெரப்பி மாதிரி அது ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன சொல்றாருன்னா வந்து தமிழனுக்கு வந்து எந்த வெளியில இருக்க, அதாவது உடம்புல இருக்க செல்ஸும் வெளியில மத்த இந்த வெத்தலையில இருக்கிறது, அப்புறம் இந்த நெய்யில இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னமோ சொன்னானே, நான் சொல்றேன், பால்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது ஹார்ட்டுக்கு போகும், தேன்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது ரத்தத்துல போகும், இது அப்புறம் என்னது நெய்யில கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது லிவருக்கு போகும். இது எல்லாமே தமிழ் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டான். அது தலைவன் என்ன தெரியுமா சொல்லிருப்பான், நெய் செல்ஸும் வந்து லிவர் செல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கா. நெய்யில ஏதுப்பா செல்ஸ், நெய்யே ஃபேட்டு. அதுவும் நீ வந்து 100 டிகிரிஸ்ல காய்ச்சி நெய் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல என்ன செல் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படியே 1-2 செல் தப்பி தப்பி பால்ல கூட இருக்கலாம், இல்ல வெண்ணெயில கூட வரலாம். நீ 100 டிகிரிக்கு மேல அதை காய்ச்சி அதுக்கப்புறம் அதுல என்ன செல் இருக்கும்? ஒண்ணுமே இருக்கு. அந்த பேசிக் கூட தெரியாம நீ வந்து நெய்யில செல் இருக்கான், அது வந்து கிட்னிக்கு இல்லடா. இல்ல சி அவன் செல்லுன்னு ஏதோ தெரியாம பேசிட்டான்னு கூட வச்சுப்போமே. நெய் சப்ஸ்டன்ஸா சொல்றதுக்கு நெய் செல்ஸ்ன்ட்டான், மறந்து போய். அது எப்படி முதல்ல லிவருக்கு போகும்? நீ எல்லாமே தேன் சாப்பிட்டா ரத்தத்துக்கு போகுமா? அது புரியல. நீ டைஜஸ்ட் ஆகும்போது தேனும் அந்த மருந்தும் மிக்ஸ் ஆகி ரத்தத்துல தனியாவ வெளில போக போகுது. அப்படியே வந்து அடினோ வைரஸ் கேப்சிட் அங்க போய் டார்கெட்டா போய் அடிக்க போகுது. ஏன்டா காமெடி பண்றீங்க? கஷ்டப்பட்டு கிறிஸ்பர் அது இதுன்னு கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. ஆமா இல்ல, ஒரு டார்கெட்டா போய் ஜீன் எடிட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். அதை கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பிரைஸே கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுக்கல தமிழுக்கு? அது கரெக்ட். நம்மள வந்து முதுகுல குத்திட்டாங்க. வெள்ளக்காரன் கண்டுபிடிப்பெல்லாம் வந்து எடுத்து அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா இப்படிதான் ஆயிப்போச்சு. அவங்க காசை மாதிரி அது ஓகே விடாது. ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் வந்த உடனே மூஞ்சில பவுடர் அடிச்சுட்டு விற்க ஆரம்பிச்சிருவானே, இதை சாப்பிடுங்க கைஸ், கொலாபரேஷன் கைஸ், அதை பண்ணுங்க கைஸ், இதை பண்ணுங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் 10% ஆஃபர் 20% ஆஃபர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. விற்கிறது தப்பு இல்ல, நீ என்ன விக்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டா மக்கள் கிட்ட சொல்லணும் இல்ல. மக்கள்கிட்ட வந்துட்டு இது புரோட்டீன் சப்ளிமெண்ட் விற்கிறது பிரச்சனை இல்ல, பட் என்ன இது சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜிம்முக்கு போடுமா, அதெல்லாம் தான் பிரச்சனை. நீ ஒண்ணு விக்கிற அந்த பொருள் வந்து எவ்வளவு தூரம் சேஃப் அப்படின்னு கண்டிப்பா உனக்கு தெரியாது. அது தெரிஞ்சவங்க மட்டும் வித்துட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஒரு பாடி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது ப்ரோ, ஒரு விஷயம். அது கரெக்ட், அது ரொம்ப ஸ்பெசிபிக்கான உண்மை. ஒன்னுத்துக்கும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அண்ட் ஒரு நியூட்ரிஷனிஸ்டே எவ்வளோ ஒரு ஆளுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் வச்சாலே அவங்க அவ்வளோ உன்னை ஸ்டடி பண்ணி உனக்கு இந்த ஃபுட் தான் ஒத்துக்குதா, இது ஒத்துக்கலையா, எது சாப்பிட்டா உனக்கு நல்லதுன்னு பண்றதுக்கு அவங்களுக்கே அவ்வளோ நாள் ஆகும். நீ 2 செகண்ட் இந்த ரீலுக்காக வந்துட்டு எதையோ ஒன்று வளரிட்டு போக முடியாது. அப்படிதான் பண்றாங்க. ஒன்றும் பெருசா இல்லடா. இப்போ வந்து மில்க் ஷேக் வந்து குடிங்க, அதுல வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கு, நீங்க பீனட் பட்டர் எல்லாம் போட்டு நிறைய குடிங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்க, இது இவ்வளவு கேலரி இருக்கு, உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு. எத்தனை பேருக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கு?
தெரியாது. ஒரு சிம்பிள் ஃபேக்ட். அதாவது பால்ல இருக்க ஒரு புரோட்டீன் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது, ஜீரணமாகாது. இது வந்து பெரும்பாலானவங்களுக்கு நம்ம ஊருக்கு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது. சவுத் இந்தியால இது ஒன் ஆஃப் த காமன் இது இருக்கு. ஆனா இந்த மில்க் ஷேக் குடிங்க அப்படின்னு சொல்லிடுறான் அப்படின்னா எத்தனை பேர் அதை குடிச்சிட்டு வந்து வயிற்றுல பிரச்சனை ஆகுது, இதனாலதான் பிரச்சனை ஆகுதுன்னே கடைசி வரைக்குமே தெரியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கரெக்ட். யார நம்புறதுனே தெரியல தாசன் அப்படின்ற மாதிரி. இப்ப யாரதான் நம்புறது? யார பார்த்தாலும் ஒன்னா ஃபன்னா ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம், இல்லைன்னா உண்மையா படிச்சுக்கிட்டு இதனால காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு எப்ப வருதோ அதுல அப்பவே வந்து கண்ட கருமத்தை பேச ஆரம்பிச்சோம். கரெக்ட். இப்ப ஃபன்னுக்குன்னு நம்ம பேசுறதுனாலதான் வந்து என்னவா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லலாம், இதுக்கு மேல நம்ம சொல்ல தேவையில்ல, நம்ம சொல்லவும் கூடாது. அப்புறம் நினைச்சா என்ன டாபிக் வேணாலும் நம்மளும் எடுத்து பேசலாம். இப்போ 2 நாளுக்கு போன வாரம் வந்து இந்த டயர் வுல்ஃப் பத்தி போட்டிருந்தோம்ல, அத வந்து எல்லாருமே எடுத்து பேசியிருந்தாங்க. இந்த மதன் கௌரி அண்ணா பேசியிருந்தாரு, பாரிசாலன்லாம் பேசியிருந்தாரு. ஆமா, குளோனிங் பத்தி அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு சொசைட்டி இம்பாக்ட் எதுவும் இல்லைங்கிறேன் நான். லைக் ஆமா, அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஃபீல்டு அது கிடையாது, இருந்தாலும் எடுத்து பேசுறீங்க, அது தப்பு இல்லை. ஆனா இது நீ சொன்ன மாதிரி இதனால சொசைட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்கு ஓகே. ஆனா இது இந்த விஷயம் எங்க வரைக்கும் போகும்னா, உங்க எக்ஸ்பர்டிஸ் இல்லாததான் நீங்க எடுத்து பேசுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பரவாயில்ல, ஆனா இந்த பாதிப்பு இல்லை. பட் நிஜமாலுமே ஒரு இம்பாக்ட் இருக்க விஷயத்த உங்களுக்கு அதுல பத்தி எதுவுமே தெரியாம சும்மா இன்டர்நெட்லயோ இல்ல சாட் ஜிபிடிலயோ படிச்சுட்டு வந்து பேசினா வந்து அது ஆபத்துலதான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை ஹார்ட் அட்டாக்ஸ், எத்தனை நம்ம ஊர்ல வந்து ஹெல்த் இஷ்யூஸ், ஏற்கனவே டயபெட்டிக் கேபிட்டலு, அதுல இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் ஆட் ஆன் தான் ஆகுது. கொஞ்சம் ஹெல்த்தை பத்தி இன்னும் நல்ல விதமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு தான் நான் கேட்டுப்பேன் எல்லாருக்கிட்டையும். நம்ம ஊர்ல இதுல கலாச்சாரம் வேற ஆட் பண்ணிட்டா இன்னும் ஈஸியா போயிடுது. மக்கள் ஏமாத்த அதை கேள்வி கேட்டா சண்டைக்கு வராங்க. நீ எப்படி அதெல்லாம் பேசலாம், நீ ஏன்னா துரோகின்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. ஏன்னா நம்மளும் தானா தமிழ், எத்தனை வீடியோன்னு சொல்றது, நாங்க தமிழன் இல்லையா, நாங்க என்ன அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க, நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா, எத்தனைக்கு நாங்க என்ன சும்மா இன்டர்நெட்ல படிச்சுட்டா சொல்றோம். நாங்க ஆக்சுவலி இதெல்லாம் படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் சொல்றோம். இதெல்லாம் வந்து டுபாக்கு வருங்க, இதெல்லாம் வந்து நல்லது, இவங்க எல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு. ஆனாலும் வந்து இது கலாச்சாரத்து கூட ஒரு லிங்க் பண்ணி விட்டோம்னா வந்து நம்மளெல்லாம் வந்து வெள்ளைக்காரன் கைக்கூலின்றானுங்க. அப்புறம் வந்து அவங்க சொன்னாதான் நம்புவீங்களா, நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்களான்றாங்க. இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு பேசிடுவாங்க. இந்த ஊர்ல ட்ரெடிஷனல் மெடிசனுமே இவங்களே இப்போ நம்ப மாட்டாங்கடா, நம்ப கூடாது. இங்க இருக்க டாக்டர்ஸும் அதை ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுனா அலோபதின்றது ஒரு டேர்மே கிடையாது, அதுவும் ஒண்ணு இருக்கு. எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், அதுதான் அதை நோக்கி தான் உலகம் ஃபுல்லா மூவ் ஆன் இருக்காங்க. நம்ம ஊர்லயும் படிச்சவங்க டாக்டர்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் தான் பண்றாங்க, தவிர அலோபதி கிடையாது. ஆமா ஆமா. ஆனா இது நிறைய அலோபதி டாக்டருக்கே தெரிய மாட்டேங்குது அந்த பேரா. என்ன பண்றது, அவங்க அவுடேட்டடா இருக்காங்க. நான் சொல்லுவேன், நிறைய டாக்டர்ஸ் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் முடிச்சவங்க, அதோட அதுக்கப்புறம் புக்கே தொடாம. ஆமா ஆமா. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சயின்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கு, டெய்லி நம்ம படிக்கணும், டெய்லி ஜேர்னல்ஸ் வாங்கி படிக்கணும், அந்த ஃபீல்டு ஜேர்னல்ஸ் அப்படின்னு எத்தனை பேருக்கே தெரியும் எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் இந்த ஜிம் என்தூசியாஸ்ட், அப்புறம் இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களுக்கும் சரி. அண்ட் மக்களும் பார்க்குறவங்களும் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் பொறுப்பா அவங்க எந்த கண்டென்ட்டை நம்ம ப்ரமோட் பண்றது தானே, இப்போ நம்ம ஏத்தி விட்டு தானே அவங்க வந்துட்டு ஏறுறாங்க. கரெக்ட் தான். முன்னாடி எல்லாம் வந்து டிவில அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, அப்போ அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தானே? என்ன கேட்டா தப்பு தான்டா, அதுவுமே தப்பு இல்ல. அவன் ப்ராடக்ட் அவன் விக்கிறான் அதுதான் சொல்றான். அப்புறம் அது அட்வர்டைஸ்மெண்ட்னு உனக்கு தெரியுது. ஆமா, ஒரு பயங்கர ஒரு ஃபிளாஷ் அடிச்சு அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் திரைப்படத்தை வழங்குவோர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பெரும்பாலும் அவங்க சாப்பிட்றாங்க, நான் சாப்பிட்றேன், நான் இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், நான் மூஞ்சியில இதை போடுறேன், நான் வந்து முடிக்கு இது போடுறேன், நான் வந்து இந்த சாப்பிட்றேன், இந்த கடையில இதை போய் சாப்பிட்றேன், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் இதை அவன் ப்ரமோட் பண்றானா இல்ல அவன் சொந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்றானா அப்படின்னு எனக்கு புரியல. ரீசெண்டா இப்படிதான் லைக் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், நீ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட விட்டுரு, ஸ்டார்ஸே வந்து ஒரு பிஸ்கெட்
பிஸ்கெட் பேர் சொல்லலாமான்னு தெரியல, வேணாம். ஒரு பிஸ்கெட்டை நீ வந்து எவ்வளோ ஸ்டைலாக சாப்பிட்றீங்களோ அதை எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புங்க. யார் இருக்கிறதுலே ஸ்டைலாக சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ஏதோ பரிசு இல்லை அவங்க ஃபீச்சர் ஆவாங்க அப்படின்னு. யாரா? தோனி தானே? தோனி அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓரியோ பிஸ்கெட் ஓரியோ தான். தோனி இருந்தாரா? அது இல்லையா? ரோஹித் சர்மா பார்த்த மாதிரி ஞாபகம். அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆளுங்க இந்த ஒரு ஆடு. எனக்கு என்னன்னா, இந்த ஓரியோ பிஸ்கெட்டை நீ உன் பசங்களுக்கு எத்தனை கொடுப்பியா முதல்ல? இந்த மாதிரி நீ ஸ்டைலாக ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேட்கும்போது அவங்க ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க? நம்ம குழந்தைங்க வந்துட்டு இதை சாப்பிட்டு போட்டால் ஏதாவது டிவியில் வரும் ஏதாவது நினைப்பாங்கல்ல. அது ஒன்று இருக்கு. நீ சொல்றது கரெக்டு. சாப்பிட்டா வந்து இது நல்லது அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. சாப்பிட்டா டிவியில வரும், ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு வேணா இதெல்லாம் பண்றாங்க. பரிசு கிடைக்கும் இல்ல ஃபேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எத்தனை பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி அவங்க குழந்தைங்களுக்கு இது இல்ல அவங்க குழந்தைங்களே கேட்க சான்ஸ் இருக்குல்ல, அப்பா கொடுப்பா இந்த மாதிரி வருது செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 95% வந்துட்டு அது ஆடுன்னு தெரிய மாட்டேங்குது. அது இப்ப ரீசெண்டா கூட அந்த இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுல்ல. கரெக்ட். இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் மாத்தி பஞ்சாயத்து 2 பேர் சண்டை போட்டு 2 பேரும் முடிவு பிடிச்சு சண்டை போடுறேன். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டை போட்டு எனக்கு என்னன்னா, நீ அந்த ஒரு ஹேஷ்டேக் போட்டா கூட எத்தனை பேர் மோர் கிளிக் பண்ணி ஹேஷ்டேக பார்க்க போறோம் சொல்லு. சரி ஓகே போடுறது ஒரு இதுதான். பட் சிட்டில கொஞ்சம் தெளிவா இருக்கிறவங்க அதை பார்த்து இது ஆடா ஓகே இந்த பொண்ணு இது நிஜத்துல யூஸ் பண்ணாது. பெரும்பாலான ஜென்ரலா இருக்கிறவங்க எத்தனை பேர் ஜென்ரலா பாக்குறவங்க வந்துட்டு ஒரு இதை பார்த்துட்டு இது ஆடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த பொண்ணு யூஸ் பண்ணுது போல இந்த ப்ராடக்ட இன்னும் ஜென்ரல் ஐடியாவா இருக்க போகுது. ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவாங்க. அது ஒரு லெவலுக்கு மேல ஃபாலோவர்ஸ் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஈஸியான வழியாக இருக்கும். ஓகே இதில் காசு வருது, நம்ம பெருசாக ஒன்றும் வேலைக்கு படித்து மூளையெல்லாம் யூஸ் பண்ணி வேலை பார்க்க வேணாம், இல்லை ஃபிசிக்கலாக போய் கல் உடைக்க வேணாம், மூட்டை சமைக்க வேணாம், ஒரு நிமிஷம் வீடியோ அது எதையாவது பண்ணி நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம்னா அதை போட்டாலே நம்மளுக்கு ஸ்பான்சர்ஷிப் வருது, வியூஸ் வந்தா அதுக்கும் காசு வருது அப்படின்னு அந்த பேர் டேஸ்ட். இந்த சுறா மீனுக்கெல்லாம் அந்த ரத்தம் வாடுது அது மாதிரி பார்த்து பழகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுருவாங்க. வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமா இறங்கிடுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபேஸ் இருக்கு. இப்போ புதுசா ஏதாவது ஒரு கிரியேட்டர் வரான்னா அவங்க கண்டென்ட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கேன், டக்குன்னு மேலே போயிடும். கிராஜுவலா ஒரு வருஷம் 2 வருஷத்துல வந்து ஒரு பீக் வந்துடும். பீக் வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் வந்து நான் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் டாக் எல்லாம் கொடுப்பானுங்க. ரிஸ்க் எடுக்கலன்னா எதுவுமே சாதிக்க முடியாது, நான் வந்து சாதிக்க பிறந்தவன், இது இல்லைன்னா இது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அப்படின்னு இஷ்டம் மாரி பேசுவாங்க. அப்புறம் அந்த டைம்ல வந்து வேலையை விட்டுருவானுங்க. வேலையை விட்டுட்டு நான் ஃபுல் டைம் அதில் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஓடும், வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஒரு கிரியேட்டர் வருவான். அவன் வந்து புதுசா, ஏன்னா புதுசா ஏதாவது வந்தா மக்கள் போயிட்டே இருக்காங்க. அவனுக்கு அதே நீஷ்ல வேற ஒருத்தர் நல்லா பேசுறான்னா அங்க கொஞ்சமா வியூஸ் போயிட்டு இப்போ 500K போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. மாசம் அவங்களுக்குலாம் என்ன ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க யூடியூப்ல. வேற அதே மாதிரி போறான், இல்ல இவன் ஏதாவது ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டான், இல்ல இந்த மாதிரி ஏதாவது லூஸ்தனமா பேசி யாராவது டீகோட் பண்ணி அவனை அடிக்கிறாங்க அடிச்சாங்க, அவர் வேலை அப்படி நடந்ததுன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா இவனுமே ஒரு லெவலுக்கு மேல ஒரு கண்டென்ட் சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கிரியேட்டருக்கு இவனுக்கு ஒரு 250K வியூஸ் வரும் அப்படின்னா கன்சிஸ்டன்டா வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு வேலையும் விட்டான், திரும்ப போய் இவனுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு உடம்பு வந்து ஒத்து வராது, ஐயோ சுகமா இருந்து ஏன் போய் வேலை பாக்குறதுன்னு தோணிடும். அப்புறம் என்ன பண்ணுவான், அப்பதான் இறங்குறது, என்ன லூஸ் திறமை எதையாவது பேசுவான், வியூஸ் வந்தா போதுன்னு கண்ட கருமத்தை பேச வேண்டியது. ஒன்னா மக்கள் சென்டிமெண்டா இது பண்ணுவாங்க, இல்ல டிராமா. இப்ப நம்ம இந்த இர்ஃபானா கூட ஒரு பிரச்சனை வந்தாரு, இந்த ரம்ஜான் அன்னைக்கு ஏதோ வந்து நியூஸ் குறையும் போது எதையாவது இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி விட்டு, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வேணும்னே நெகட்டிவா பண்றாங்க. ஏன்னா அப்பதான் நம்மளை பத்தி ஊரு ஃபுல்லா பேசணும் பண்றாங்க பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வியூஸ் ஏறியும். அது அப்போ எப்பெல்லாம் வியூஸ் குறையுதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி. இல்லைன்னா இந்த ஃபுல்லா இறங்கி ஒரு மானம் இல்லாம மரியாதை இல்லாம ஒரு எத்திக்ஸ் இல்லாம மக்களுக்கு வந்து துரோகம் பண்றமே பொய்யான இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம அடிச்சு விட வேண்டியது. அதுல முக்கியமான இடங்கள்லாம் இந்த ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் இந்த டிப்ஸ் கொடுக்கறது, அப்புறம் எதையாவது கான்ட்ரவர்சியலா பேசுறது, கோமாளித்தனம் பண்றது,
இதெல்லாம் ப்ரோ இது எல்லாம் நீ என்ன வேணா சொல்லு ப்ரோ, எல்லாத்துக்கும் மக்களும் ஒரு விதத்துல ரெஸ்பான்சிபிள் தான். இவங்களெல்லாம் வளர்த்து விட்டது நம்ம தான். ஸோ நம்மளுமே யாரை வளர்த்து விடுறோம், எந்த மாதிரி கண்டென்ட் நம்ம பார்க்குறோம், எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்ம வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் உனக்கு திரும்ப வரப்போகுது. அது எப்போ நம்ம மக்களும் வந்துட்டு நெகட்டிவிட்டி நோக்கி தான் இப்போ கான்ட்ரவர்சி, காசிப்பு, ட்ராமா இதெல்லாம். இப்போ ஏதாவது ஒரு யூடியூபர் அவன் ஃபேமஸ் ஆகுறதே வந்து இன்னொரு யூடியூபர் அடிச்சுதான் அவனுக்கு. இப்போ நம்மளே பாரு, ஒருத்தன் 2 வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன் யாரையும். ஆமா, ஆனா எனக்கு பெரும்பாலும் யாரையாவது ஒருத்தர் திட்டி வீடியோ போடுறதுக்கே பிடிக்கல. சயின்ஸ் பேசுறோம் தான் தோணும். பட் இந்த மாதிரி லூஸ் தரமா பேசும்போது எனக்கு என்னன்னா, நீ அது நம்ம திட்டினதுமே வந்து சயின்ஸ்னா என்னன்னு தெரியாம சும்மா சயின்ஸை பத்தி ஏதோ வளரி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு 300,000 பேர் ஃபாலோவர் வேற. அதனால சரி டேய் செஞ்சு எல்லாரையும் நம்பாதீங்க, இதெல்லாம் நம்பாதீங்கன்னு யாருதான் இப்ப எடுத்து சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மைண்ட் செட்ல நாங்க சொன்னோம். பட் இருந்தாலுமே அந்த வீடியோ தான் பாக்குறீங்க நீங்களும். பண்ணி அவ்வளவு நல்லா எத்தனையோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்ட வீடியோ எல்லாம் யாருமே பாக்கல. ஆனா இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம யாரையாவது திட்டி போட்டிருப்போம், இல்ல கான்ட்ரவர்சியலா இல்ல ஏதாச்சும் இருக்கும், அதை மட்டும்தான் வந்து வியூஸ் ஜாஸ்தி இருக்குது சேனல்ல. அதே மாதிரியும் தான் எல்லாருக்கும் இதே நிலைமை தான் நான் நினைக்கிறேன். அதனால நெகட்டிவிட்டிலேயே வாழ்றவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தான் பிடிக்குது, இல்லைன்னா லூஸ் தரமா பேசுற கண்டென்ட் தான் பிடிக்குது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஃபேக்டை பேசலாம், இல்லைன்னா நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசலாம். அதேதான். இப்ப நம்மளும் நினைச்சா நிஜமா கண்டு போய் எடுத்து பேசிடலாம். பட் ஏன் பேச மனசு வர மாட்டேங்குது. அது எப்படா பேசுறது? அதான் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம கண்டென்ட்டையும் பார்த்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போகும், சயின்ஸ்னா கொஞ்சமா ரீச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில எனக்கு அதெல்லாம் பண்ண பிடிக்கல. அது ரீச் ஆகுதோ இல்லையோ, இல்ல இது கடைசி வரைக்கும் இதே மாதிரி 1000 பேர் பாக்குறாங்களோ அது வேற விஷயம். பட் என்னன்னா, எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. நம்ம படிச்சதுக்கான ரீசனே இல்லாம போயிருமே. கரெக்ட். நம்ம படிக்கிறோம் ஒன்னு, சயின்ஸ் இவ்வளவு பிடிச்சி நம்ம ஒண்ணு படிக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி எப்படி வந்து பாக்குறாங்கிறதுக்காக ஃபேக் நியூஸ்லாம் சொல்ல முடியாது, மிஸ்இன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியாது. அவ்வளவுதான் கான்செப்ட். இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப இந்த டெக் இந்த ஃப்ரைஸ் பொட்டேட் வச்சு ஃப்ரைஸ் வித் பொட்டேட் இருக்குல்ல, உருளைக்கிழங்கு, அதுல இப்போ யுவன் வந்தப்போ அவளுக்கு வந்துட்டு அந்த படத்தை பத்தி தெரியல, ரிசர்ச் பண்ணிருக்கணுமா இல்லையா, அந்த படத்தை பத்தி பேசுறா, இவனை கூப்பிட்டுருக்கானா அவனை பத்தி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையான்னு எத்தனை பேர் கொந்தளிச்சாங்க. எவனாச்சும் ஒருத்தன் சயின்ஸை பத்தி டுபாக்கூர் மாதிரி பேசுறவன்ட்ட இவன் இப்ப தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா, படிச்சுட்டு வந்து பேசணுமா இல்லையான்னு கொஞ்சம் கொஞ்சம் கொந்தளிச்சிருப்பாங்களாம். ஃபாரின்லாம் எப்படின்னா இந்த கேன்சல் கல்ச்சர் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது இப்போ கும்பலா சேர்ந்து அவனை பாய்காட் பண்ணிடுறது. பட் நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஒரு வாரத்துல 2 வாரத்துல எல்லாம் மறந்து வேற இஷ்யூக்கு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து இது அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு வெரைட்டி ஆஃப் கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லைன்னா அதுக்கு போயிட்டு வந்துடலாம், அதுக்குள்ள இது முடிஞ்சு போயிடும், மறந்துடுவோம், இல்லை நம்மளே மறந்துருப்போம். புதுசாக ஏதாவது வித்தியாசமா வீடியோ போட்டிருந்தோம்னா நம்மளும் அதை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கனால இது எல்லாம் முடிய போகுது. நான் என்ன சொல்றேன்னா, கேள்வி கேட்கறாங்க அல்ல, அங்க கேள்வி கேட்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் சயின்ஸை பத்தி பேசுறவன்ட்ட கேள்வி கேட்க தெரியல எதுவும். இப்போ மிஸ்இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு சூடோ சயின்ஸை பேசுறவன்ட்ட ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்கிறேன் நான். ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, இவங்க எல்லாமே வந்து இந்த கல்ச்சர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ப்ரோ. சூடோ சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் மோஸ்டா வந்து ட்ரெடிஷனல் மெடிசன் கிட்ட சுத்தி தான் வருது. கல்ச்சருக்குள்ள ஒளிஞ்சிடுறாங்க, லாங்குவேஜ் அந்த எமோஷனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அதனால வந்து அது கேள்வி கேட்டா வந்து நீ அவனா, நீ இவனா, நீ அந்த மதமா இந்த மதமா, அந்த கட்சியா, நீ வந்து அவன் கை கூலி இவன் கை கூலின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சதுனால இதை பத்தி பெருசா பேசுறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க அப்படின்றது ஒண்ணு. படிச்சவங்க யாரும் கண்டுக்கிறது இல்ல. படிச்சவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்காங்க, வேற வேலையில இருக்கவங்க. இப்ப இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோசியல் மீடியால. ஒண்ணு வந்து படிச்சவங்க, யங் பீப்புள், எலைட்ஸ் அவங்கெல்லாம் பார்க்குற ஒரு கண்டென்ட். ஓகே. இன்னொன்று வந்து அந்த ரூரல் ஏரியா இருக்கவங்க, நம்ம அப்பா மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்குற கண்டென்ட். இப்போ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனு, சூடோ இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து கொட்டி கிடக்கிற இடம் வந்து இந்த 2வதா சொன்ன கண்டென்ட் தான். நம்ம அப்பா மாதிரி ஆளுங்களோ இல்லை வந்து இந்த கிராமத்தில் இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்குறவங்க அந்த மாதிரி ஆளுங்க பார்க்குற கண்டென்ட். நீ ஃபீடை வச்சு பாரு,
நம்ம போன்ல வர ஃபீடும் அவங்க போன் வர ஃபீடும் நம்ம தான் ரெண்டு வேற உலகத்துல இருக்க மாதிரி இருக்கு. கரெக்ட் கரெக்ட். என்ன கருமத்தரா பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுல வந்து மூச்சு விடாம பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து போனோம், ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடைக்கு போனோம், ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் எனக்கு பார்த்தாலே மொத்தம் யாரும் அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அது நமக்கு வராது. நம்ம ஃபுல்லா வந்து நம்ம கண்டென்ட்ல என்ன இருக்கும், டார்க் காமெடி இல்ல வந்து ஃபுல்லா பிரெயின் ராட் இது இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த மாதிரி கண்டென்ட் தான் நம்மளுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அதுலயுமே ஒன்று ரெண்டு நம்ம இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் மானிட்டர் பண்றதுக்காக சில பேஜ் எல்லாம் அப்பப்போ பாக்குறதுனால அது வரும், அது பாப்ப ஆகுங்கிறங்காட்டிக்கு எங்க கண்ணில் சேர்றது. அதுவே கூட பார்த்து என் மென்டல் பீஸ் போகுது. நான் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும். டென்ஷன் ஆகுது இவங்கெல்லாம் பார்த்தா, என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாகும். பட் கமெண்ட்ல பார்த்தா அது பெருமையா பேசும்போது எனக்கு இன்னும் மனசே என்னடா பண்றீங்க, அவ்வளோ வருத்தமா இருக்கும். அதுதான் சொல்லணும். இவங்கெல்லாம் பார்க்கும்போது இப்படி இவ்வளவு முட்டாத்தனமா இருக்கீங்களா, அவன் தான் வளர்றான்னா அவனை ஏத்தி விடுறானுங்க. சூப்பர் ப்ரோ, தமிழனுடைய பெருமையை நீங்க உலகம் ஃபுல்லா சேர்க்குறீங்க ப்ரோ, இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லையே தான் ப்ரோ நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்றானுங்க. எனக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு அவார்டு கொடுத்த ஊரு ப்ரோ நம்ம ஊரு. அங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன். காலேஜ்ல அந்த வெண்ணைங்களெல்லாம் கூப்பிட்டா அப்புறம் என்ன, அதுவும் அப்படித்தான் ப்ரோ. கவர்மெண்ட் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துச்சே ஸ்டேஜ்லயா, நம்ம மெயின் தலையே அது. ஆமாமா, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஏதோ நாட்டை ஹிஸ்டரி பத்தி ஒரு அம்மா பேசுவேன் இங்கிலீஷ்ல. ஆமா, அது பாதி டுபாக்கூரு. ஆனாலும் வந்து நம்ம பிரதமரே கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்க நாட்டில் வந்து நீங்க எப்படி நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எனக்கு புரியல. கவர்மெண்ட் வந்து ஒரு சைடு என்னடான்னா இந்த மாதிரிலாம் மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்பக்கூடாதுன்னு சொல்லி நிறையா வந்து முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க, ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா அவனிலே கூப்பிட்டு அவார்டு கொடுக்குது. எனக்கு ஏதாவது ஒரு பக்கம் பண்ணுங்கப்பா. எனக்கு இப்போ எப்படி இவங்க இப்படி பண்ணுறதுக்காக இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இல்லை இந்த மாதிரி ரூல்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க பாராட்டுறதான்னு எனக்கு தெரியல. கிரிட்டிசிசமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். கிரிட்டிசைஸ் பண்ண அவ்வளோதான். அதனால நாங்க இப்ப எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணலங்க, நான் வந்து எதுவுமே சொல்லாம ஜென்ரலா சொன்னேன். நீ வந்துட்டு பிரதமர் அது கூட சொல்லக்கூடாது. பஸ் அவார்டு அவரு தானே கொடுத்தாரு, எல்லாத்துலயும் இருக்கே. அப்படித்தான், கரெக்ட் தான். நியூஸ்ல தான் வந்துச்சு, நான் பொய்யா சொன்னேன். கரெக்ட் தான். ஓகே, அதனால இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான இதுவா போயிட்டு இருக்கு அது அவங்க எல்லாருமே. ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, பத்திரமா இருங்க. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். சோசியல் மீடியாலாம் அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க, எதையாவது ப்ராடக்ட் விற்பானுங்க. அந்த காலத்துலலாம் இப்போ சொல்லுவாங்கல்ல, விளம்பரம் போட்டதெல்லாம் வந்து ஏதாவது கேட்டால் அவன் விற்கிறதுக்காக வாங்குறான்டா, அவன் வந்து சும்மா காசு சம்பாதிக்காத பண்ணுறான்டா, அதெல்லாம் ஏன் வாங்குறேன்னு நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது வாங்கி கொடுப்பான்னா ரெண்டு அப்பப்பி அவன் தான் விளம்பரத்துக்கு கொடுக்கறதெல்லாம் காமிக்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது, விளம்பரத்துல காமிக்கிறதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னே வந்து இருந்துச்சு. அவங்க விளம்பரத்துல காமிக்கிறான்னா கண்டிப்பா அது வந்து டுபாக்கூடாதா இருக்கும், அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நம்ம வீட்டுல சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சோசியல் மீடியால எவனா ஏதாவது ப்ரமோட் பண்றான்னா அது 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் சரி வண்டி எடுத்துட்டு போயிடும். அப்படி இருக்கிற சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நல்லா இருக்காங்க தெரியுமா. லைக் இப்போ நீ ஜூஸ் பேக்கெட் எடுத்துக்கிட்டேன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டிருப்பானுங்க, லைக் ஃபோட்டோ ஃப்ரண்ட்ல. பின்னாடி குட்டியா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபார் ரெப்ரசன்டேஷன் ஒன்லி, வெறும் ஃபோட்டோ மட்டும்தான், நிஜத்துல கிடையாது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஜூம் பண்ணி இதை பாத்துக்கோங்க, இதெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்காங்க. தாடி பாய் ஒரு பையன் கூட இருப்பான் ப்ரோ, நம்ம வயசா என்னன்னு தெரியல. பட் அந்த பையன் ஏதோ இந்த மாதிரி லேஸ் கம்பெனி மேலேயோ ஏதோ வீடியோ போட்டதுக்கு அவன் மேல அவ்வளோ கேஸ். என்ன பண்றது, ப்ராடக்ட் தொட்டா இந்த பிரச்சனையும் வரும்னு சொல்லி அதனால யாரும் போடுறது இல்லை. இப்போ அது ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் இல்ல இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து உத்தமனுங்களான்னு கேட்டதே கிடையாது. அவனுங்களும் வந்துட்டு பார்க்க ஒரு மாட்டேங்குது. இப்ப பிசினஸ்ன்னு வந்துட்டாலே எல்லாருமே அப்படிதான் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அவன் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வித்தாலும் சரி, மெடிசன் ப்ராடக்ட் வித்தாலும் சரி, எல்லாருமே பிசினஸ்ன்னு வந்துட்டா கார்பரேட் வில்லன்ஸ் தான். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் இது சாப்பிட்டா உனக்கு சரியாகும், இது வந்து ஒரு சூடோ சயின்ஸ் தான், நான் இதை தான் சொல்ல முடியும், இதுதான் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ யா, திரும்ப சொல்றதா தான் நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். 1000 குப்பைகள் கிடக்கும் சோசியல் மீடியாவில்.
படித்தவங்க அவங்களே ஏமாறுறானுங்க. பட் சில டைம்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் உஷாராக தான் இருக்காங்க. படிக்காதவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த மெயினாக எக்ஸ்போஷர் படிப்புன்றது ஸ்கூல் போய் படிக்கிறது நிறைய பேர் இருந்தாலுமே கூட வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஷர்னு ஒன்று தனியாக அது இம்பார்ட்டன்ஸ் தெரியுது நமக்கே. லைக் கொஞ்சம் ஒரு சிட்டி விட்டு பெரிய சிட்டி போகும்போது நமக்கே தெரியுது டிஃப்ரென்ஸா. அதுதான் அந்த எக்ஸ்போஷர் இல்லாதவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சோசியல் மீடியால எவன் என்ன வித்தாலும் அப்படியே போய் வாங்கிடாதீங்க, அதையால் அப்படியே போய் சாப்பிட்றாதீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கிறது தான் இந்த வீடியோவோட பாட்டம் லைன். அண்ட் இதை பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது கடுப்பாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து வேறு தொழிலுக்கு போயிருங்க. திரும்ப திரும்ப வந்து இதே மாதிரி தான் நாங்கள் அப்பப்போ வீடியோ போட வேண்டியது வரும். இப்படி நாங்கள் இந்த மாதிரி எவனையும் திட்ட வேணாம், சயின்ஸ் போட்டு தான் பேசணும்னு நினச்சா, பட் ஆனால் அடிக்கடி இது மாதிரி டார்கெட் பண்ணி வச்சிடாதீங்க. என்ன வார்னிங், நம்ம வீடியோ பார்க்கறதே ஒரு 1000 பேர், டார்கெட் பண்ண வச்சிடாதீங்க வார்னிங். நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம சொல்லாம கரெக்ட் தான் அப்படின்னு தான். ஆமா ஆமா, குப்பைகள் நிறைய குப்பைகள் இருக்கு, நீங்க பாத்துருங்க. நாங்க தான் உத்தமர்கள், மத்தவங்களும் டுபாக்கூர்னு சொல்ல வரல. பட் கம்பேரிட்டிவ்லி நாங்க நல்லவர்கள் தான் நான் சொல்ல முடியும். இல்ல ப்ரோ, நம்ம வந்துட்டு நம்ம அதே டைலாக் தான். எது நானே சொன்னாலும் ஆமா, உன் அறிவுக்கு எது சரின்னு படுதோ கிராஸ் செக் பண்ணுங்க. ஏதாவது தப்புனா கமெண்ட்லயே சொல்லுங்க. நான் நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னாலும் சில டைம் கரெக்ட் பண்ணிருப்போம், அக்செப்ட் பண்ணிப்போம். எக்ஸாக்ட்லி. சில டைம் வந்து நம்மளுக்கே தெரியும், ஓகே கமெண்ட்ல இவனுக்கு தெரியாம பேசுறாங்க, இது தெரியலன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது கத்துக்கிறது தப்பே இல்லை ப்ரோ. என்னைக்கா இருந்தாலும் ஓபன் ஃபார் இட். அஃப்கோர்ஸ் நம்மளும் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்றோம்னா ஜென்ரலா பயாலஜின்றது ஒரு மிகப்பெரிய ஃபீல்ட். அதுல எல்லாத்த பத்தி நம்மளுக்கு நாலேஜ் இருக்குன்னு தெரியாது, பட் அட்லீஸ்ட் படிச்சா நம்மளுக்கு புரியும். ஆமா, அந்த மாதிரியாக இருக்குமே. அதனாலதான் வந்து மற்ற டாபிக் பத்தியும் கொஞ்சம் ஆஃப் டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குளோனிங் அதை பத்தியெல்லாம் நான் டைரக்டா ஒர்க் பண்ணதில்லை. ஆனாலும் வந்து குளோனிங்னா இன்டெப்தாவே அது என்ன டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து அதை பத்தி நாங்க பேசலாம் அப்படின்றதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி ஓகே ஓகே, நான் பாய் சொல்றேன் வீடியோ முடிக்கிறேன்னே இது விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட முடிச்சிடலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.